வணக்கம். சென்ற 14ஆம் தேதி எங்களுடைய நிர்வாக ஒன்றுகூடல் கிளிநொச்சி மாவட்டத்தில் பிரத்யேகமாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்துல நடைபெற்றது. அந்த நிர்வாக ஒன்றுகூடலில் நாங்கள் எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் இந்த கிளிநொச்சி கனபுரந்து இருமில்ல நிர்வாகம் பதவி விலகணும், இந்த 3 மாவட்ட தாயை அவமதித்து திருப்பி அனுப்பினதுக்கு பொறுப்பேற்று அவர்கள் பதவி விலகணும், அமைதியான முறையில் அவர்கள் புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்வதற்கு இடமளிக்கணும் என்ற தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். அதுக்கு அமைவாக அவர்களுக்கான கடிதங்கள் இன்று அவர்களுடைய வாட்ஸ்அப் தலைவர் செயலாளர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருக்கு. அதை அவர்களுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர அந்த நிர்வாகம் பல்வேறு குறைபாடுகள் அதுக்குள்ளே இருக்கிறதால அவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்திற்கும் பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று புதிய நிர்வாகம் ஒன்றை கட்சி சார்பற்ற முறையில் நல்ல முறையில் தெரிவு செய்வதற்கு விளமையான இடமளிக்கணும் என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். அடுத்து எதிர்பார்க்கிற 21ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கிளிநொச்சியில் அமைந்துள்ள கூட்டுறவு மண்டபத்தில் இந்த 3 மாவட்ட தாய் அவமதிக்கப்பட்டதற்கு எதிராகவும் துயிலும் இல்லங்களை அரசியல் ஆதிக்கமின்றி மக்கள்மயமான ஒரு நிர்வாகமாக மாற்றுவதற்கும் ஆதரவாகவும் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கு. இதில் மாவீரர் குடும்பங்கள், போராளிகள், மக்கள், வர்த்தகர்கள், சமூக நலன் விரும்பிகள், மாவீரர் துயிலுமில்ல, குறிப்பாக மாவீரர் துயிலுமில்ல நிர்வாகங்கள் எல்லோரும் அதற்கு வருகை தந்து அந்த நிர்வாக கட்டமைப்பையும் இந்த தாய்க்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராகவும் ஒன்று திரண்டு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த தாய்க்கு ஆதரவு கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் எல்லோரிடம் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்ட அந்த தாய் நீங்கள் எத்தனை ஆயிரத்தை கொடுத்தாலும் அவன் பாதிக்கப்பட்டது தான். அவை இந்த பாதிக்கப்பட்ட அந்த தாய்க்கு நாங்கள் போராளிகளாக, மாவீரர் குடும்பங்களாக, வர்த்தகர்களாக, சமூக நல விரும்பிகளாக, மாவீரர் துயிலும் நிர்வாகிகளாக நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அனைவரும் அந்த ஒன்றுகூடலுக்கு சமூகம் தந்து சமந்தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மாவீரர் துயிலும் இல்லங்களில் அரசியல் நடப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தொடர்ச்சியாக நாங்கள் அதை வலியுறுத்தி வருகிறோம். இனி வர்ற காலங்களில் நாங்கள் போராளிகளாகிய நாங்கள் கட்சி வேறுபாடுகள் அற்று துயிலுமில்ல விடயங்களில் ஒன்றாக நாங்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நாங்கள் பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும், அமைப்புகளாக செயல்பட்டாலும், நாங்கள் எல்லாம் ஒரு இலட்சியத்துக்காக ஒரு தலைவனையில் களமுனையில் நின்றவர்கள் என்றதை நாங்கள் மறந்துடக்கூடாது. ஆகவே இந்த பாலாப்போன கட்சிகளுக்கு பின்னால் நாங்கள் நின்று எங்களோட காலங்களை வீணாக்காமல் பிரயோசனமாக எங்களை நம்பி எங்களுக்கு அருகே நின்று போராடி அவர்கள் சாக நாங்கள் தப்பி வந்த அந்த விடயங்களை ஒரு கணம் நினைத்து பார்த்து எங்களுடைய மாவீரர்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கணும் என்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே இந்த கட்சிகளுக்கு பின்னால் நாங்கள் நின்று அவர்கள் எங்களை பிழையாக வழி நடத்தி அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கிக்காக இந்த மாவீரர்களை பயன்படுத்துவதை அல்லது போராட்ட எச்சங்களை பயன்படுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் அதற்கு உண்மையாக அவர்கள் செயல்படுவதில்லை, மக்களுக்கு உண்மையாக அவர்கள் செயல்படுவதில்லை. ஆகவே எங்களுடைய அன்பான போராளிகளை நீங்கள் எல்லோரும் ஒன்றாக திரண்டு நிச்சயமாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் மனச்சாட்சி அடிப்படையில் இருக்குது. எனவே நீங்கள் இதில் மிக தீவிரமாக இந்த விடயத்தில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். அதற்கு ஆதரவாக நீங்கள் ஒன்று திரள வேண்டும் என்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு.
எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் நீங்கள் எந்த கட்சிக்கு பின்னாலேயும் பயணிக்கிறவராக இருக்கலாம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ஒன்றுகுழுவுக்கு வரும்போது கட்சியை வழியில் வச்சுட்டு நீங்கள் வந்து அதில் கலந்து கொண்டு நீங்கள் திருப்பி போய்க்க கட்சியோடு சேர்ந்து போகலாம். அந்த இடத்துல அந்த விடயங்களுக்கு ஆதரவாக அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை மீண்டும் ஒரு நல்ல புனித தலமாக இந்த வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துகின்ற ஒரு தளமாக அதை பயன்படுத்தாமல் அது ஒரு உண்மையான ஒரு புனிதமான இடமாக நாங்கள் மாற்றுவதற்கு எங்களால் முடியும். போராளிகளால் எங்களால் எதுவும் முடியாதுன்றது இல்லை. கடந்த காலங்களில் நாங்கள் நிறைய சாதிச்சிருக்கிறோம். ஆனால் இது எதிர்பாராத விதமாக நடந்த புவிசார் மாற்றங்கள் எங்களுக்கு அதில் பெரிய பாரதூரமான பின்னடைவை தந்திருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் அதை நினைத்து வருந்தி கொண்டு இருக்காமல் நாங்கள் இன்னும் எங்களால் முடியும், எங்களால் செய்ய முடியும், சமூகத்துக்கு சேவையாற்ற முடியும் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். அதற்கு எங்களுக்கு ஒரு பொதுக்களமாக நாங்கள் மாவீரர் துயிலும் இல்லங்களில் நாங்கள் ஒன்று சேர்ந்து சரியான முறையில் இனி வரும் காலங்களில் இந்த அரசியல்வாதிகள் இந்த அரசியல் பித்தலாட்டம் காட்டுறவர்கள கைகளில் அதை போகாமல் நாங்கள் போராளிகளாக ஒன்று சேர்ந்து எங்களோடு ஒன்றாக உணர்வோடு நின்று போராடிய அந்த மாவீரர்களை நாங்கள் எங்களை விட நேசிப்பதற்கு யாரும் இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் அந்த மாவீரர்களை உண்மையானவர்களாக நின்று நாங்கள் அவர்களுக்கு உண்மையானவர்களாக நாங்கள் இன்று இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தும் முகமாக நாங்கள் இந்த துயிலும் இல்லங்களை இந்த பித்தலாட்டத்தை அரசியல்வாதிகளிடமிருந்து மீண்டு அதற்கு சம்பந்தப்படாதவர்கள் அதில் ஆதிக்கம் செலுத்துவதை நிறுத்தி மாவீரர் பெற்றோர்களையும் மாவீரர் குடும்பங்களையும் மாவீரர்கள் பிள்ளைகளையும் எங்களுடைய மக்களையும் அரவணைத்து நிச்சயமாக நாங்கள் அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை ஒரு அரசியல் கப்பால ஒரு புனித தலமாக பூஜிக்கும் தலமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து வரும் காலங்களில் ஒற்றுமையாக எல்லோரும் ஒரு சேர நின்று முன்னெடுப்போம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.